Dear students, this is class 11 math chapter 3 trigonometry exercise 3.8 ல question number 3 ல subdivision 8 பார்க்க போறோம். பாருங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா cot theta plus cosecant theta equal to root 3. இதை சால்வ் பண்ணோம். பாருங்க எல்லாமே நாம sin cosக்கு மாத்திக்கலாம். இதை cot theta வந்து cos theta by sin theta plus cosecant theta க்கு பதிலா 1 by sin theta equal to root 3. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுக்கிற வேலை மிச்சம். பாருங்கள் ரெண்டு இடத்துலும் சைன் தீட்டா தான் இருக்குது. அப்போ சைன் தீட்டா கீழே, மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரூட் 3. இந்த சைன் தீட்டா எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா காஸ் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரூட் 3 சைன் தீட்டா இப்படி ஆகிடும். இப்போ இந்த ப்ளஸ் 1 அந்தாட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ரூட் 3 சைன் தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ காஸ் தீட்டா மைனஸ் ரூட் 3 சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே, இப்போ எதுவும் இல்லாட்டி இதுக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம சி கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் ஏ, இது வந்து பி. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3. அப்போ சி கண்டுபிடிக்க போகிறோம். சி எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ சி ஈக்குவல் டு 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 3 தான் வரப்போகுது, ஈக்குவல் டு ரூட் 4 ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போது என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணணும். டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆகிடும்னா 1/2 காஸ் தீட்டா மைனஸ் ரூட் 3/2 சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஓகேவா? இப்போது காசில் எந்த வேல்யூக்கு எனக்கு 1/2ன்னு ஆன்சர் கிடைக்கும்? 5/3 காஸ் 5/3. ஓகே, இந்த 1/2க்கு பதிலாக நான் காஸ் 5/3 எழுதிக்கிறேன். அடுத்து காஸ் தீட்டா. சைனில் எந்த வேல்யூக்கு எனக்கு ரூட் 3/2ன்னு ஆன்சர் கிடைக்கும்? சைன் 60 டிகிரி. அப்போது இதுக்கு பதிலாக சைன் 5/3 சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இதுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும்? காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டியை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இது முன்னாடி பின்னாடி கூட எழுதலாம்ல நம்ம. ஸோ தீட்டாவை ஏன்னும் 5/3 பின்னு எடுத்துக்கோங்க. அப்போது இதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா காஸ் தீட்டா ப்ளஸ் 5/3 ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் 1/2 வந்திருக்கு இல்லையா, காஸ்லேயே மைனஸ் 1/2க்கு நம்ம ஆன்சர் எழுதணும். இது அப்படியே எழுதிக்கோங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் காஸ் 5/3க்கு வேல்யூ வந்து 1/2 தான், ஆனால் இது மைனஸில் வந்திருக்கு. அதனால நான் என்ன எழுத போகிறேன்? மைனஸ் காஸ் 5/3ன்னு எழுத போகிறேன். இப்போது சைனோ டேனோ இருந்திருந்தால் டைரெக்டாக எடுத்து நம்ம ஆங்கிளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் காஸில் இந்த மைனஸ் எடுத்து ஆங்கிளுக்கு அப்ளை பண்ணால் மீனிங்லெஸ்ஸாக போயிடும். என்ன பண்ணோம்? காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அது 4th குவாட்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மைனஸை சாப்பிட்டுடும், ப்ளஸ் ஆக்கிக்கும். அதனால் முன்னாடி மைனஸ் இருந்தால் கொஞ்சம் ஃபஸ்ட்லே கேஷன் ஆகிடணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா காஸ் பை மைனஸ் 5/3. ஏன்னா இதை நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள், 0 to பை மட்டும்தான் காசோட ரேஞ்சு. காசோட ரேஞ்ச் என்ன? 0 to பை. அப்போ இந்த டி 0 to பை, இது வந்து π/2. ஸோ இந்த டிக்குள்ளே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் ஆர் ப்ளஸ் சிம்பிள், ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகண்ட்டும் மட்டும்தான் ப்ளஸ் சிம்பிள், மீதி எல்லாம் மைனஸ். அப்போ காஸ் வந்து இங்கே மைனஸ்ஸு. புரியுதுங்களா? காஸ் தீட்டா இந்த இடத்துல மைனஸ்ஸு. ஸோ நான் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போய் ஆகணும். இந்த மைனஸை நான் ரிமூவ் பண்ணணும்னா இது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஆகணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் இட் இஸ் நான் காப்பி பண்ணிடுறேன். காஸ் தீட்டா ப்ளஸ் 5/3. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறச்சு இதுக்கு அடியில் 1 போடுங்க. காஸ் தீட்டா ப்ளஸ் 5/3 ஈக்குவல் டு காஸ் 3க்கு 1க்கு எல்சியம் எடுத்தால் 3 தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3π மைனஸ் 5, அப்போ 2π/3. புரியுதுங்களா? இப்போ இது காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா மாடலுக்கு வந்தாச்சு. நம்மளோட ஆல்பா வந்து 2π/3. நம்மளோட ஆல்பா இந்த இன்டர்வல்குள்ளே வந்தாச்சு. இப்போ தாராளமாக நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம்.
ஓகே, தீட்டாக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? தீட்டா ப்ளஸ் பை பை த்ரீ ஈக்குவல் டு ஆன்சர் எழுத போகிறேன் 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாக்கு பதிலாக 2 பை பை த்ரீ n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, இப்போது இந்த ப்ளஸ் பை பை த்ரீ மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. தீட்டா தானே நமக்கு வேணும், தீட்டா தானே சால்வ் பண்ணோம். ஸோ 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை பை த்ரீ வரைக்கும் சேம் தான். ஆனால் இந்த ப்ளஸ் பை பை த்ரீ அந்தாட்ட போச்சுன்னா மைனஸ் பை பை த்ரீ. ஓகே, ஸோ n பிலாங்ஸ் டு இன்டீஜர் இப்படி எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.